Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 30. எனக்கு அவன் முகம் தெரிந்தது. திலீபன். அடுத்த வினாடி அந்த பெண் காரை மின்னல் வேகத்தில் அந்த இடத்தை விட்டு ஓட்டிச் சென்றாள். பின்தொடர்ந்து ஓடலாமா என்று நினைக்கும்போது கார் நின்ற இடத்திற்கு நேரெதிரே கடலின் அலைகளுக்கு நடுவே ஒரு பெண்மணி கடலில் இறங்குவதை பார்த்தேன். அவள் நடையில் ஒரு விரக்தியும் சோகமும் இருந்தன. அவள் முகம் கடலை நோக்கியிருந்த போதிலும் அவள் சாயல் எனக்கு மிகவும் தெரிந்த நபரின் சாயலாக இருந்தது. அது மீனாட்சி அம்மாளே தான். நான் யாரை தேடி வந்தேனோ அந்த மீனாட்சி அம்மாள் தான். என் சிற்றன்னையே தான். சித்தி சித்தி என்று அலறியபடி நான் கடலை நோக்கி ஓடிப்போய் என்னுடைய சிற்றன்னையை நிறுத்தினேன். என்னை தடுக்காத, நான் வாழக்கூடாது என்று கூவினாள் அவள். ராமநாதா, திலீபனை பார்த்து கெஞ்சியாவது அவனை வீட்டுக்கு அழைத்து வரலான்னு போனேன். அவன் அப்போது தான் அந்த சிறுக்கியோடு பீச்சுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். நான் காலில் விழாத குறைதான். அவ்வளோ தூரம் மன்றாடினேன். என் பேச்சு அவன் காதில் விழலை. அவன் இதையும் பாறாங்கல்லாய் விட்டது. ராமநாதா, அவன் எவளுக்கோ பிறந்தவன் போல் நடந்து கொண்டான். என்னை ஏறெடுத்து கூட பார்க்கல. அவங்கள விடாது பீச்சுக்கு தொடர்ந்தேன். அங்கு நான் பார்த்தது, ஐயோ எப்படி வாய் விட்டு சொல்வேன். அந்த சிறுக்கி பெண்ணே அல்ல, அவர் பேய், அவர் மானங்கெட்டு பேய் என்று புலம்பினாள். அம்மா, தாயை மறந்து விட்டு அந்த சொந்த மகனுக்காக வாழ விட்டாலும் தாயை இழந்து நிற்கும் இந்த இரவல் மகனுக்காக வாழக்கூடாதா? உங்களை தொழுது நிற்கும் சீதாவிற்காக நீங்கள் வீடு திரும்பத்தான் வேணும் மன்றாவடி கேட்டுக்கொண்டேன். மீனாட்சி அம்மாள், ஐயோ ராமநாதா, என்னுடைய 18வது வயதிலிருந்து காலம் மாறும்னு நம்பி இந்த நரக வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். இனி எதை நம்பி உயிர் வாழ்வேன் என்று அரட்டினாள். மீனாட்சி அம்மாளை வற்புறுத்தி காரில் ஏற்றினேன். அந்த கடற்கரையில் திலீபனுக்கும் ஆனந்திக்கும் இடையில் என்ன நடந்தது? மீனாட்சி அம்மாள் தற்கொலைக்கு துணியும் அளவிற்கு என்ன நடந்தது நான் கேட்கவில்லை. ஒரு தாய் நிலையில் இருக்கும் உத்தம ஜீவனிடம் பேசக்கூடிய விஷயம் அல்லவே. ஆனால் மீனாட்சி அம்மாள் அந்த இரவு நிகழ்ச்சிக்கு பின் 2-3 நாட்களுக்கு ஏதோ கெட்ட கனவு கண்டால் போல் பீதியோடு காணப்பட்டால். யாருடனும் பேசுவதில்லை, எதுவும் சாப்பிடுவதில்லை. இரவு வேளைகளில் திடீரென்று விழித்து கொண்டு புலம்புவாள். நான் இவ்வளவு மன்றாடி கேட்டும் மீனாட்சி அம்மாள் விவரம் ஒன்றும் சொல்லவில்லை. திலீபனை பற்றி பேசுவதை கூட நிறுத்தி கொண்டாள். ஆனால் சீதாவால் திலீபனை பற்றி பேசாமலும் விசாரிக்காமலும் இருக்க முடியவில்லை. எங்கள் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த சொர்ணம் என்ற வேலைக்காரியிடம் என் அண்ணன் ரங்கன் தான் திலீபன் தங்கியிருந்த வீட்டு வேலைக்காரனாக இருந்தான். சீதாவிற்கு சொர்ணத்தின் அண்ணன் அடையாற்றில் வேலை செய்கிறான் என்று தெரிந்ததுமே சொர்ணத்தின் மூலமாக அங்கே நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருந்தது. சொர்ணம் சீதாவுக்கு அளித்த தகவல்களின் முக்கிய விவரங்கள் இவைதான். மேஜர் அந்த வீட்டில் அடிக்கடி தங்குவதில்லை, எங்கெங்கே வெளியூர் சென்று விடுகிறார். இரவு வேளைகளில் வேலைக்காரர்கள் யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை. திலீபனும் ஆனந்தியும் நாள் முழுவதும் பூட்டப்பட்ட அறையிலேயே சிரித்து பாடியபடியே இருப்பார்கள். நாளடைவில் சொர்ணம் கொண்டு வந்த தகவல்கள் நம்பும்படியாக இல்லை. ஏதாவது சொல்லிவிட்டு பணம் பறிக்க அவள் காற்றை கயிறாக திரிக்கிறாளா என்று கூட நினைத்தேன். ஒரு நாள் இரவு திலீபன் 100 மைல் வேகத்தில் கார் ஓட்டி போய் யார் மீதோ மோதி காயப்படுத்தி விட்டான் என்று சொர்ணம் சொன்னதை என்னால் நம்ப முடியவில்லை. திலீபனாவது கார் ஓட்டவாவது. வேகமாக கார் ஓட்டினான் கூட நடுங்குபவன் இவ்வளோ சீக்கிரத்தில் கார் ஓட்ட கற்றுக்கொள்ள முடியுமா? இன்னொரு சம்பவம், அந்த வீட்டில் சமையலிலோ வேறெந்த உருவத்திலோ பூண்டு உபயோகிக்கப்படுவது கிடையாதாம். ஒரு நாள் ரங்கன் தவறுதலாக சாமான்களுடன் பூண்டையும் வாங்கி கொண்டு வந்து விட்டானாம். அதை பார்த்துவிட்ட ஆனந்தி ரௌத்ரகரமாக கோபம் கொண்டு உடனே அந்த பூண்டு பட்டணத்தை எடுத்து எங்காவது எரிய சொன்னாலாம். திலீபன் இடைமறித்தானாம். எனக்கு பூண்டு பிடிக்குமா, உனக்கு பிடிக்காதா? ஏன் ஆனந்தி, பூண்டை கண்டு இப்படி பதற? ரங்கன் இன்று இருவருக்குமே பூண்டு அரைத்து குருமை தயார் செய்வான் என்று சிரித்தபடியே சொன்னானாம். ஆனந்தி ஆத்திரத்துடன், இந்த வீட்டில் பூண்டு இருந்தால் நான் இருக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக மறுத்து விட்டானாம். அர்த்தமில்லாத ஒரு விஷயத்துக்காக ஏன் இந்த பெண் இவ்வளவு பிடிவாதம் செய்கிறாள் என்று தோன்றியதும் ரங்கனுக்கு. அது மட்டுமல்ல, அடையாறு வீட்டில் மல்லிகைப்பூ வாங்குவதே இல்லை என்றாலும் ஆனந்தியின் அறையில் எப்போதும் மல்லிகை மனம் வீசிக்கொண்டிருக்குமாம். இவ்வாறு தினமும் ரங்கன் கூறும் கதைகளை சொர்ணம் வந்து சீதாவிடம் சொல்வாள். சீதா சொர்ணத்தின் பேச்சை பங்கீடு செய்து என்னிடம் சொல்வாள். இப்படியே பல நாட்கள் கடந்து சென்றன. ஒரு நாள் காலையில் சீதா என்னிடம் வந்து, அத்தா, இன்று நான் அவர் இருக்கும் அந்த அடையார் வீட்டுக்கு போகிறேன். என்னிடம் பணமாக ஒரு 2000 ரூபா கொடுங்க என்று கேட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சீதா வளர்ற? அந்த ஆனந்தி இருக்கும் வீட்டுக்கு நீ சொல்கிறதா? உனக்கு அவமானமே இல்லை என்றேன். சீதா பதில் சொல்லவில்லை.
தயவுசெய்து என்னை தடுக்காதீங்க, இன்றைக்கி நான் பணத்தோடு போய்த்தான் ஆகணும் என்றான். சீதா, என்ன நடக்குது சீதா? என்னோட சொல்லு சீதா என்று கேட்டேன். அத்தான், ஆனந்தியின் வீட்டில் பணமுடை ஏற்பட்டு விட்டது. அவள் அவரை பணத்துக்கு நெருக்குகிறாள். மேஜர் ஊரில் இல்லையா, பாவம் உங்கள் தம்பி ஆனந்தியிடம் நான் பெரியவர் ராமலிங்கத்தையும் ராமநாதனையும் எவ்வளோ வகையில் ஏமாற்றிட்டேன். அவர்களிடம் போய் எப்படி பணம் கேட்பேன் மறுத்து விட்டாராம். பெட்ரோல் பங்க் பில் கொடுக்க, வீட்டு வாடகை கட்டக்கூட பணம் இல்லையா. இப்போ தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் சீதா. திலீபன் திரும்ப பணமுடை தான் வழி செய்யும் என்றேன். சீதா என்னை கோபத்தோடு பார்த்தார். பணமுடை காரணமாக அவளால் துரத்தப்பட்டு வீடு திரும்ப வேண்டாம். அவர் அப்போது அரை மனிதனாகத்தான் மனம் உடைந்து திரும்புவார். ஆனந்தியின் மீது உள்ள கவர்ச்சி அவளை விட்ட பின்னும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது கூடவே கூடாது. இப்பொழுது அவருக்கு பணம் கொடுத்து உதவினால்தான் அவருக்கு ஒரு உண்மை தெரியும். அவருக்கும் ஒரு வீடு இருக்கிறது, அதன் கதவை எப்போதும் திறந்திருக்கும். அந்த வீட்டில் ஒரு அபலை பெண் அவரை என்றுமே மறவாமல் அவருக்காக காத்திருக்கிறார். அவளுக்கு அவர் தான் முக்கியம், பணம் பெரிதல்ல என்பதை நான் உணர்த்த வேண்டாமா? பெற்ற தாயை மறந்தவன் திலீபன். வளமான எதிர்காலத்தை வீணாக எட்டி உதைத்தவன் திலீபன். அவனா உன் பெருந்தன்மையை உணர போகிறான். உன் இஷ்டப்படி செய்து பாரு. ஆனால் அவள் வீட்டிற்கு நீ போய் பணம் கொடுக்க வெக்கமா இல்லை உனக்கு என்று கேட்டேன். சீதாவின் கண்கள் கலங்கின. வெக்கமா? அவர் இருக்கும் இடத்திற்கு போக அவமானம் என்ன? ஆண்டவன் கோயில் குப்பைக்கூளம் நிறைந்த வெளிப்பிரகாரத்தில் அங்க பிரதர்ஷனம் செய்ய உண்மை பக்தன் தயங்குவானா, வெக்கப்படுவானா? அவரே ஆண்டவன் தான். அவர் அசுத்தமான இடத்துல கோயில் கொண்டு இருக்கலாம். அதுக்காக நான் அங்கே காணிக்கை செலுத்த போகக்கூடாதுங்கிறீங்களா என்று உள்ளத்தின் நிறைவோடு என்னிடம் கேட்டான். இவ்வளவு உறுதியான ஆழமான அன்பு வைத்திருக்கும் பெண் சீதா என்று உணர்ந்ததும், அவளை மனைவியாக அடையாமல் போனாலும் அவளுக்கு சகோதரன் நிலையிலாவது நாம் இருக்கிறோமே என்று பெருமைப்பட்டேன். அவன் அன்பை நிராகரித்துவிட்டு ஒரு மாயையில் சிக்கி தவிக்கும் திலீபனை நினைத்து வருந்தினேன். சீதாவிடம் 2000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்பினேன். ஆனந்தியின் வீட்டில் நடந்ததை அவள் திரும்பி வந்து சொல்லித்தான் தெரிந்து கொண்டேன். அங்கு நடந்தது இதுதான். சீதாவின் கார் அடையாறு பங்களாவை நெருங்கும் பொழுது ஆனந்தியின் வீட்டினுள்ள இருந்து வந்து ஒரு கார் சீதா ஏறி சென்ற காரின் மீது மோதும் நிலையில் பிரேக் போட்டு நின்றது. அந்த காரை வேகமாக ஓட்டி வந்தவன் திலீபன். அவ்வளவு வேகமாக வந்ததும் பிரேக் போட்டு திருப்பி ஒரு விபத்து வராமல் சமாளிப்பதும் திலீபன் தான். திலீபன் இவ்வளவு அற்புதமாக கார் ஓட்ட எப்பொழுது கற்றுக்கொண்டான்? திகைத்து விட்டாள் சீதா. திலீபன் சீதாவை பார்த்தான். அவள் முகத்தில் சிறிது அச்சம் ஏற்பட்டது. அவள் கண்களில் சூதின் ஒளி புறப்பட்டது. ஒரு கேலி புன்னகை படர்ந்தது அவன் கண்களில். ஒரே ஒரு நபர் இருவர் காதலித்து அதில் ஒருவர் வெற்றி கண்ட பின் வென்றவர் மற்ற நபரை பார்க்கும்போது ஏற்படும் ஒரு கேலி புன்னகை போல தோன்றியது. திலீபனின் புன்னகை பிறகு முகத்தை அப்புறம் திருப்பிக் கொண்டு காரை ஓட்டி சென்று விட்டான். சீதாவை பார்த்ததும் பாராது போல் அவன் சென்றது சீதாவுக்கு பெரும் வேதனை தந்தது. அதைவிட அதிகமாக சீதாவிற்கு அதிர்ச்சி அளித்தது திலீபன் முகத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதல்கள் தான். அவன் உதடுகள் இரத்த சிவப்புடனும் அவன் கண்கள் அதிக கருப்புடனும் காணப்பட்டன. திலீபனின் உருவத்தை ஒவ்வொரு நிமிடமும் மனதில் இருத்தி தியானம் செய்து வந்த சீதாவிற்கு காரில் பார்த்த திலீபன் அடியோடு மாறிவிட்டதாக தோன்றியது. அவள் இந்த மாற்றத்தை பற்றி சிந்தித்த வண்ணம் இருக்கும்போது சீதாவின் காரை ஓட்டி வந்த எங்கள் டிரைவர், திலீபையா பார்த்தும் பார்க்காத போல போயிட்டாரா, வண்டியை வீட்டிற்கு திரும்பிட்டுங்களா என்று கேட்டான். எடுத்து வந்த பணத்தை கூட கொடுக்காமல் திரும்பும்படி ஆயிற்று என்று ஒரு கணம் நினைத்த சீதாவின் மனதில் ஒரு ஆசை வளர்ந்தது. திலீபன் வெளித்தோற்றத்தையும் உள்ளத்தையும் இவ்வளவு சீக்கிரம் மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த ஆனந்தியை ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அவள் கவர்ச்சியின் ரகசியம்தான் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் ஏற்பட்டது. டிரைவரிடம், அவர் போனால் என்ன, நான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணும் என்றான். டிரைவர் மௌனமாக வண்டியை ஆனந்தியின் வீட்டு காம்பவுண்டிற்குள் கொண்டு போனான். அத்தியாயம் 31. ஆனந்தி வீட்டில் சீதாவுக்கு நேர்ந்ததெல்லாம் வீட்டிற்கு திரும்பியதும் அவள் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என் வாக்குமூலம் தெளிவாக இருக்க வேண்டிய காரணத்தினால நான் உடனிருந்து பார்த்தது போல விவரிக்கிறேன். அதுக்கு கோட்டாரின் அனுமதி வேணும். ராமநாதன் கூறிவிட்டு தன் வாக்குமூலத்தை நிறுத்தினான். நீதிபதி சைகையால் மேற்கொண்டு வாக்குமூலத்தை தொடரும்படி உத்தரவிட்டார். ராமநாதன் பின்தொடர்ந்த நிகழ்ச்சிகளை தானே அங்கிருந்து பார்த்தது போல விவரித்தான். சீதா அந்த வீட்டிற்குள் நுழையும் போது தயக்கத்துடன் தான் நுழைந்தாள். தனது வாழ்வில் சூறாவளி போல் தோன்றி இன்பத்தை சூறையாடி அந்த பெண் ஆனந்தியை பார்க்க வேண்டும் என்று ஆவல் ஒருபுறமும், தனது உள்ளத்தின் தெய்வமான திலீபன் தன்னை பார்த்ததும் பார்க்காதது போல சென்று விட்டானே என்ற ஏமாற்றம் மறுபுறமும் அவளை வாட்டி வதைத்தன. பாவம், செல்லமாக வளர்ந்தவள் சீதா இப்பொழுதுதான் முதன்முறையாக ஏமாற்றம் என்ற உணர்ச்சியின் கசப்பை தெரிந்து கொண்டாள். பிறந்த நாள் முதல் செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு சீமானின் மகள் என்ற நிலையில் அவளது சிநேகிதிகள், பந்துக்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் மரியாதையோடும் பயத்துடனுமே அவளுடன் பழகியிருந்தனர்.
வருந்தி வருந்தி பலமுறை அழைக்கப்பட்டால் ஒழிய ஓரிடத்திற்கும் சீதா போனவள் அல்ல. ஆனால் இன்று அழையாத வீட்டில் நுழைந்து விட்டால் தன் பெருமையை மறந்துவிட்டு அந்த வீட்டின் நடுஹாலில் சிதறி கிடக்கும் தினசரிகள், கிழிந்து தொங்கும் திரைச்சீலிகள், அழுக்கு படிந்த சோஃபாக்கள் எல்லாம் சீலமில்லாத பெண் வாழும் இடம் என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டின. உடல் இன்பத்தை துரத்தி வாழும் ஒரு பெண்ணுக்கு வீட்டை அழகுபடுத்த அவகாசம் ஏது? ஆசைதான் ஏது? அதை நினைத்த உடனே சீதாவிற்கு வெட்கமும் வேதனையும் மனத்தை பின்னிக் கொண்டன. உட்காரவும் தோன்றாமல், வெளியே செல்லவும் மனமில்லாமல் குழப்பத்தோடு சிந்தனையில் ஆழ்ந்தபடி நின்றாள். அப்போது அங்கு வந்த வேலைக்காரர் ரங்கன் மிடுக்காகவே, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். இந்த வீட்டில் இருப்பவங்களை பார்க்க வந்தேன் என்றாள் சீதா. இந்த வீட்டில் யாரும் இல்லை, ஐயாவும் அம்மாவும் இப்போ தான் வெளியே போனாங்க. அவனுடைய அலட்சிய பாவம் பொய்யும் வேதனை தரவில்லை. கசப்பை தான் கொடுத்தனேன். ஏன்ப்பா பொய் சொல்கிற? ஐயா மட்டும் தனியாக காரில் போகிறத தெருவில் பார்த்தேன். ஆனந்தி அம்மா வீட்டில் தானே இருக்கணும் என்று படபடப்புன்னு சொன்னாள் சீதா. சொன்னதுதாம்மா, நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது என்றான் ரங்கன் கண்டிப்பான குரலில். சீதா, உங்கள் எஜமானி அம்மா பார்க்காம நான் இந்த வீட்டை வெளியே போகிறதில்ல. உங்கள் எஜமானியின் இடம் போய் சீதா வந்திருக்கான்னு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டு வேறுபுறம் திரும்பி கொண்டு நின்றாள். சீதா என்ற பெயரை கேட்டதுமே ரங்கனின் முகம் மாறியது. ஆச்சரியத்துடன், அம்மா நீங்கள் சீதாம்மாவா? என் தங்கச்சி சொர்ணத்தின் எஜமானிம்மாவா என்று மரியாதையுடன் கேட்டான். சீதா பதில் சொல்லவில்லை. ஏம்மா இங்கே வந்தீங்க? நீங்கள் ஒரு தெய்வம். இந்த மாதிரி ஒரு நரகத்துக்கு நீங்கள் வரலாமா? உங்கள் அந்தஸ்து என்ன? ஏம்மா இந்த சாக்கடைக்கு ஏம்மா வந்தீங்க என்று கண்களில் நீர் நிறைய கேட்டான் அவன். சீதா மௌனமாக நின்றான். ஐயா வெளியே போயிருக்கிறப்போ அம்மா ரூமை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஐயா இல்லாதப்போ அம்மா யாரையும் பார்க்குறது இல்லைங்க. ரூம்லேயே அடைபட்டு கிடப்பாங்க. சீதா பொறுமை இழந்தாள். ஆனந்தி அம்மாவிடம் போய் என் பேரை சொல்லு, நிச்சயமாக வருவாங்க என்று வற்புறுத்தி சொன்னால் ரங்கன் மரியாதையோடு, அப்படியே சொல்லி பார்க்குறேனுங்க என்று உட்புறம் நோக்கி புறப்பட்டான். சீதாவிற்கு என்ன யோசனை தோன்றியதோ அவளும் ரங்கனை பின்தொடர்ந்தாள். ரங்கன் மெயின் ஹாலை அடுத்து வராந்தாவில் 10 அடி நடந்தான். பிறகு ஒரு மூடப்பட்ட கதவின் முன்பு நின்றான். அம்மா அம்மா பதிலில்லை. சீதாவின் மனத்தில் ஆனந்தியை பார்க்கப் போகிறோம் என்ற ஆவல் எழுந்தது. அத்தோடு அவள் தன்னிடம் எப்படி நடந்து கொள்வாளோ என்ற பயமும் எழுந்தது. தன்னை காதலித்து மயங்கி கிடந்த திலீபனே தன்னை பார்த்து பாராதவன் வல போய்விட்டான். அவளை இவ்வளவு தூரம் மாற்றிவிட்ட ஆனந்தியின் மனத்தில் எவ்வளவு போட்டி உணர்ச்சி, குரோதம் இருக்குமோ. மறுபடியும் ரங்கன் அம்மா அம்மா என்று கூப்பிட்டான். அறையின் உட்புறம் இருந்து, ரங்கா என்ன வேணும் என்று குரல் வந்தது. உங்களை பார்க்க சீதாம்மா வந்திருக்காங்க. 1-2 வினாடிக்கு மௌனம். பிறகு, யார்? சீதாவா? நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு என்று கட்டளை அறையிலிருந்து வந்தது. அப்படி சொல்லிட்டானுங்க, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமாக சொல்கிறாங்க. அறையின் உட்புறம் இருந்து உடனே வந்த பதிலின் கோபம் இல்லை, ஆணவம் இல்லை, துக்கம்தான் துணித்தது. ஐயோ ரங்கா, நான் எப்படிடா அவளை இந்த நிலையில் பார்க்குறது? எப்படியாவது போக சொல்லடா, தயவு செய்து போக சொல்லடா. கோபத்தை எதிர்பார்த்த சீதாவிற்கு இது கொஞ்சம் கூட இந்த கெஞ்சும் குரல் ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த குரலில் நயம் துணித்தது. முதல் பகுதி பெண் குரலாகவும் 2வது பகுதி ஆண் குரலாகவும் இருந்தது. ரங்கன், அந்த சீதா அம்மாவே அறைக்கு வெளியே நிற்கிறாங்க என்றான். முட்டாளு, அவங்கள யாரடா உன்னை இங்கே அழைத்து வர சொன்னது என்று ஆனந்தி கூறிவிட்டு எழுந்து வந்து கதவை உட்புறம் தாளிட முயற்சி செய்யும் ஓசை கேட்டது. அதற்குள் சட்டென்று சீதா கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து விட்டாள். ஆனந்தியும் அறையினுள் நுழைந்த சீதாவும் ஒரு வினாடி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அடுத்த வினாடி ஆனந்தி முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். சீதாவுக்கு வியப்பு மாத்திரமும் பெருகின. அழ வேண்டியவன் நான் இல்லையா? நீயே அழற ஆனந்தி? திருமணத்திற்கு காத்து நின்ற என் வாழ்வில் திடீரென்று தோன்றி என் எதிர்காலத்தை திருடிக்கொண்டு நீ ஏன் அழ வேண்டும்? தாயிடமிருந்து மகனை பிரித்திருக்கிறாய், அண்ணனிடமிருந்து தம்பியை பிரித்திருக்கிறாய், ஒரு பெண்ணிடமிருந்து அவள் வருங்கால கணவனை பிரித்திருக்கும் நீ சிரிக்க வேண்டும், அழக்கூடாது. இப்படி திரும்ப ஆனந்தி, உன் கவர்ச்சியின் ரகசியத்தை நான் அறிய வேண்டும் என்று கூறி ஆனந்தியை வேகமாக திருப்பினாள். ஆனந்தியின் கன்னங்களில் கண்ணீரின் கரை இருந்தது. அவள் ஆடையின் அலங்கோலம், அவளுடைய உடலின் தளர்ந்து போன அமைப்பு எல்லாம் தெளிவாக தெரிந்தன. இவளிடமா திலீபன் தன் உள்ளத்தை இழந்தான்? பொறாமை இருந்த இடத்தில் பச்சாதாபமே மிஞ்சியது. சீதாவின் முன்னால் நின்ற ஆனந்தியின் இடம் ஆணவம் இல்லை, சாகசம் இல்லை, திமிர் இல்லை. அவள் பயந்த பெண்ணாகத்தான் காணப்பட்டாள். சீதா, இங்கிருந்து போயிரு, சீக்கிரமே இங்கிருந்து போயிரு. இந்த வீட்டில் தங்குவது ஆபத்து சீதா. உன்னை போன்ற ஒரு நல்ல பெண்ணுக்கு இது இடமில்லை சீதா என்று கூறியபடி ஆனந்தி சீதாவை அறைக்கு வெளியே தள்ளினாள், கதவை தாளிட்டாள். ஆனந்தியின் அந்த வார்த்தைகளில்
உலகத்தின் சோகமெல்லாம் நிறைந்திருந்தது. திகைத்து நின்ற சீதா அப்படியே ஆனந்தியை விரைத்து பார்த்தால் ஆனந்தியின் கண்களை பார்க்க பார்க்க சீதாவின் சிந்தனை சுழல ஆரம்பித்தது. அந்த கண்களை அவளால் மறக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கண்களை அவள் இதற்கு முன்பு பார்த்ததாக தோன்றியது. எந்த பெண் முகத்தில் அந்த கண்ணை பார்த்திருக்கிறோம் என்று நினைத்து நினைத்து குழம்பினாள். எந்த பெண் முகத்திலும் பார்த்த கண்கள் அல்ல அவை. ஒரு ஆண் முகத்தில்தான் அக்கண்களை அவள் பார்த்திருந்தாள். அந்த ஆனந்தியின் கண்கள் ஃபோட்டோவில் உள்ள திலீபனின் தந்தை சபாபதியின் கண்கள் போலவே இருந்தன. என் திலீபன் கண்களைப் போலவும் இருந்தன. கதவை தாளிட்ட பின்பு அறையினுள்ளிருந்து ஆனந்தி கேவி கேவி அழும் சப்தம் கேட்டது. சீதா அறையின் கதவை தட்டியபடி, ஆனந்தி, ஆனந்தியே, கதவை தர ஆனந்தியே என்று கூச்சலிட்டாள். மறுமுறையும் ஆனந்தியின் கண்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம்தான் சீதாவை அப்படி கதவை தட்ட செய்தது. சீதாவின் கூச்சலுக்கு அறையினுள்ளிலிருந்து எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. அப்போது வராந்தாவிலிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் கலாட்டாத என்ற அகங்கார குரலை கேட்டு திரும்பினாள் சீதா. தொடரும்.